கைஸ் இப்போ இந்த ட்ராமாவுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோ குடிச்சிட்டு வந்து ஒரு மரத்துக்கிட்ட விழுந்து கிடக்குறான் இல்லையா, அந்த பக்கமாக வரும்போது ஹீரோடைய அப்பாவும் தம்பியும் சேர்ந்து அவனை பார்க்குறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அப்பா அவனும் ஹீரோயின் பேரை சொல்லி பணாத்திக்கிட்டே இருந்துட்டு, நான் அவனை ரொம்ப விரும்புகிறேன், என்னை விட்டுட்டு போயிடாத, நீ என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோடைய அப்பாவும் தம்பியும் சேர்ந்து அவனை எப்படியோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவனும் வந்துட்டு வரவே மாட்டேன் அப்படிங்கிற நிலமையில இருக்க ஹீரோடைய அப்பாவும் சரி பரவாயில்ல, நாளைக்கு நான் ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவகிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிறேன், அவ வந்து இவனை பார்த்துக்கிட்டோம், நம்ம 2 பேர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அவன் இருக்கக்கூடிய லொகேஷனுக்கு வரா. அங்கே வந்து அவனை வந்துட்டு எழுப்பி விட அவனும் எழுந்ததுக்கு பிறகு ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். நீ வந்துட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நாள் அவளும் வியும் வந்துட்டு அவன் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துருப்பான் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு ஞாபகப்படுத்திட்டு நம்ம ஹீரோயின் பேசுறது எல்லாத்துக்குமே வந்து இடக்கு முடக்கா பதில் சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் என் கூட கிளம்பி வா, நான் அவனுக்காக ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா, இல்லை நடந்தது எல்லாமே கேள்விப்பட்டேன், நீ கண்டிப்பாக வந்துட்டு சரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு பலமுறை வந்துட்டு கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு விசாரிக்க, என்னோட குடும்பத்திலையும் இல்லை என்னோட குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நீ எதுக்காக தலையிடுற, உனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவகிட்ட சொல்லிட நம்ம ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே கொஞ்ச நாள் ஓடிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து பழைய மாதிரி பழக்கத்துக்கு போயிடுறான். நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, கிளப்புக்கு போகிறது, பார்ட்டி பண்ணுறது, சண்டை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வீட்டை வந்துட்டு நம்ம ஹீரோடைய தம்பியை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அந்த சமயத்தில் அவன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனு வந்துட்டு இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கான், எங்கள் அப்பா அம்மா முகத்தில் சந்தோஷமே கிடையாது, கம்பெனியில் நடந்த விஷயங்கள்னால, அண்ணனால நடந்த விஷயம்னால எங்கள் அண்ணன் இந்த மாதிரி ஆகிட்டான். ஸோ குழந்தையும் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் பார்க்குறதுக்கு வரதில்லை, ஹீரோவும் இல்லை, அவங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் வந்துட்டு நைட் ஃபுல்லாக ஒழுங்காக தூங்காமல் அழுதுகிட்டே இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து அவஸ்தெல்லாம் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல அவளுடைய கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் பார்த்துட்டு இவனும் வந்துட்டு உடனே அவகிட்ட சரி நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கான். அவளை ஹக் பண்ணுறான். அந்த சமயத்தில் அவள் திடீர்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிட்டு வேகமாக வாமிட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். என்னாச்சு உனக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா என்ன ஏது நம்ம கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னன்னு தெரியல, திடீர்னு வந்துட்டு உன்னோட ஸ்மெல் எனக்கு பிடிக்காமல் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவளும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த குழந்தை திடீர்னு வந்துட்டு அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடுது. ஸோ என்னாச்சு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ அந்த குழந்தை அங்கே இருக்கக்கூடிய நானி வந்துட்டு நான் ரொம்ப ஸ்டபனாக இருக்கேன், அதனால் சொல்கிற பேச்சு நான் கேட்காம ஒழுங்காக இருக்கிறதுனால தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை பார்க்க வரதில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதனால தான் ஹீரோயின் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க, நான் நிஜமாவே அப்படி தான் இருக்கேனா, என்னால் தான் அவங்க 3 பேர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்டுட்ருக்கு. உன் நல்ல எதுவும் கிடையாது, நீ நல்ல பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஏன் அவங்க 3 பேரும் என்னை பார்க்க வரதே இல்லை, எதுக்காக அவங்க 3 பேரும் என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. அவருடைய அப்பா அப்படியே வந்துட்டு டக்குன்னு முடிவு எடுக்கிறாரு, அவர் தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோயின் திரும்ப வந்துட்டு அந்த ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டா சீனியரோட. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஹீரோடைய அப்பா வந்துட்டு அந்த குழந்தையை கூட்டிகிட்டு அவளோட வீட்டுக்கு வராங்க. அப்பா அவகிட்டயோ அவங்க அம்மா கிட்டேயோ ஒரு பேசணும் அப்படின்னு சொல்கிறவரோ, ஹீரோக்கும் உனக்கும் என்ன வந்துட்டு வாக்குவாதம் வந்துச்சு, என்ன சண்டை, எதுவுமே நான் வந்துட்டு கேட்க போகிறதில்ல, அது உங்களுக்குள்ளேயானது, ஸோ நீங்களே வந்து அதை சால்வ் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், என் பையன் வந்துட்டு இன்னும் ஒன்றா அளவுக்கு அதிகமாக காதலிச்சுட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை வந்துட்டு அம்மா அப்பான்னு 2 பேருமே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கு. அவன் நீ வரதுக்கு முன்னாடி லைஃப்பில் எந்த அளவுக்கு வந்துட்டு மோசமாக இருந்தானோ இப்போ அதை விட பல மடங்கு இன்னும் மோசமாக இருக்கான், எப்போ பாரு குடிகார மாதிரியே ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த குழந்தையும் வந்துட்டு இன்றைக்கி கேட்ட கேள்விக்கு எங்கள் யாராலையும் பதில் சொல்ல முடியல, குழந்தைக்காகவாது நீ தயவு செஞ்சு அங்கே வா, இந்த குழந்தையாவது நார்மலாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்க, நம்ம ஹீரோயின் சத்தியமாக என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் இந்த குழந்தை அதுக்கப்புறம் அவங்க அம்மானு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி கடைசியில் ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோயின் குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த குழந்தை நார்மல் ஆகிடுது. ஹீரோ ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணிட்டு வரான், ஒரு 2-3 நாள் கழிச்சு. ஸோ அவன் வீட்டுக்கு வர சமயத்தில் ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ன உடனே, உங்கள் அப்பா தான் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தார், குழந்தைக்காக தான் வந்திருக்கேன், உங்கள் யாருக்காகவும் நான் திரும்பி வரல, இந்த குழந்தைக்கு அம்மா அப்பான்னு 2 பேரும் இருந்தும் யாருமே அந்த குழந்தைய மதிக்காததுனால தான் நான் இங்கே வந்து அந்த குழந்தைய பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் என்னை அட்வைஸ் பண்ணலாம் தேவையில்ல, நான் அந்த குழந்தைக்காக இனிமேல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினும் ரொம்ப நல்லதாக போச்சு, குழந்தைக்காக இருப்பேன், நீ இனிமேல் வந்துட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன், நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோவும் அடுத்தது அவகிட்ட இங்கே இருக்கிறதுனா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ன உடனே, நான் இங்கே வந்தது குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக தான், இப்போ தான் குழந்தைக்கு அவங்க அப்பா கிடச்சிடுச்சு, ஸோ நான் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் உனக்குலாம் இங்கேருந்து என்ன வேலை இருக்குது, அங்கே போனால் தான் சீனியரை வந்துட்டு கூட இருக்க முடியும் இல்லையா, சீனியர் இல்லாமல் நீ தான் இருக்க மாட்டியே, நீங்கள் 2 பேரும் அடித்த கொடுத்தாலாம் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படின்ன உடனே, என்ன தப்பாக பேசிகிட்டு இருக்கேன், எனக்கும் சீனியருக்கும் மத்தியில் எதுவுமே கிடையாது, 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம், நீ தப்பாக யோசிக்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். டாக்டர் பார்த்தோன்னா திரும்ப வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாகிட்டே இருக்க அவங்க அம்மாவும் அவளை டாக்டர்கிட்ட செக் பண்ண சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அவளும் டாக்டர் கிட்ட வரா. பார்த்தா அவள் 6 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அவளுக்கு பயம் வந்துடுது, எங்கே வந்துட்டு அவளுடைய ஃபியான்சி அதான் நம்ம ஹீரோடைய தம்பி வந்து விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் அப்படியே மறைச்சிடுறா. அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஃபுட் வந்துட்டு திடீர்னு ஸ்மெல் பண்ண உடனே அந்த வாமிட்டிங் இது வந்துடுது. வாமிட் எடுக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிட அந்த சமயத்தில் பேக் வந்து தெரியாமல்
தள்ளி விட்டு போயிடுறா. அவள் ஹேண்ட்பேக்கில் இருக்கக்கூடிய மாத்திரை வந்துட்டு கீழே விழுகுது. அதை பார்க்குற ஹீரோடைய தம்பியும் அது என்ன டேப்லெட்ஸ்னு எடுத்து பார்க்குறான். ப்ரெக்னன்சிக்காக வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வந்துருது. ஸோ இந்த மாதிரி ஃபாலிக் ஆசிட்லாம் அதில் இருக்க அவள் வந்த உடனே வந்துட்டு அவள் ஷாக் ஆகி நிற்கிறா. ப்ரெக்னன்சியோட டேப்லெட்ஸ் நீ எதுக்காக எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி அவனை கொஷின் பண்ண உடனே அவளும் வந்துட்டு புரிஞ்சு தள்ளுறதுக்காக ஆரம்பிக்கிறா. இந்த குழந்தை வந்துட்டு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீ வந்துட்டு இதுலேருந்து விலகி போயிட்டே இருக்கலாம், ஆனால் இந்த குழந்தைய நான் அழிக்க மாட்டேன், இது என்னோட குழந்தையா தனியாக இருந்து நான் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட்டோட நான் வளர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. நான் இப்போ குழந்தைய சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு வந்தப்போ கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு, அதனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு தான் உங்ககிட்ட கேட்டேன். இதெல்லாம் அவனுடைய சந்தோஷத்தை அவகிட்ட புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறான். வீட்டுக்கு வரக்கூடிய நம்ம ஹீரோடைய தம்பியும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கதவை தட்டி அவகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு கூப்பிட்றான். எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாமே, இதுவாக நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்க தலை போகிற விஷயத்தில் இருக்கேன், தயவு செஞ்சு வெளியில் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரான். கரெக்டாக குடிச்சிட்டு நம்ம ஹீரோவும் அப்போ தான் தட்டு மாதிரி அங்கே வரான். அவனுடைய தம்பியும் ஒய்ஃபும் அங்கே நின்று பேசிட்டு இருக்கிறத பார்த்து சந்தேகப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ இவன் வந்துட்டு தூரத்துலேருந்து இவங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அந்த பக்கத்தில் நம்ம ஹீரோடைய தம்பியும் இந்த மாதிரி வீட்டா வந்துட்டு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கா, அதாவது நீயும் உங்கள் அப்பாவும் இந்த கம்பெனி விஷயமா பிளான் போட்டது எல்லாமே அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதை நம்ம கிட்ட சொல்லாமல் மறைச்சதுனால இப்போ அந்த விஷயத்த சொல்கிறதுனாலையும் நம்ம எல்லாரும் அவளை வெறுத்துருவோமோன்னு சொல்லிட்டு பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதில் அவளோட விஷயம் என்ன இருக்குது, அவளுக்கு உண்மை என்ன தெரிஞ்சிருக்கலாம், அவங்க அண்ணன் அப்பா ஃபேமிலி மெம்பருங்கிறதுனால விட்டு கொடுக்காம இருந்திருக்கா, மற்றபடி அவள் மேலே ப்ளேம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, தேவையில்லாமல் அவள் குழப்பிக்கிறா அப்படின்ன உடனே இதை கேட்டோன்னே தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த விஷயத்தை கேட்டால் அவளுமே கொஞ்சம் வந்து சந்தோஷப்படுவா, அவள் நிம்மதியானதான குழந்தை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறான். என்ன குழந்தை என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோனும் ஷாக்கோட கேட்க, ஆமாம் இந்த விஷயம் எனக்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சு, அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்கலை. என்னடா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணதுலேருந்து ரொம்ப பொறுப்பஸ்தாலி ஆகிட்ட, குடும்பஸ்தானி ஆகிட்ட போல், குழந்தையெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயத்த அப்படியே ஷாக்கில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை கட்டிப்பிடிச்சு அவனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கா. தன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போ ரொம்ப மெச்சூர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டும் இருக்க, நம்ம ஹீரோவும் தூரத்துலேருந்து இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக பேசுகிறத மட்டும் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஏதோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறான். உள்ள வரக்கூடிய ஹீரோயினை நம்ம ஹீரோ அப்படியே தரன்னு வெளியில் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அந்த சமயத்தில் அவளும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க அவன் பயங்கரமாக வந்து கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். என்கிட்ட என்னமோ வந்துட்டு வெறுக்கிற மாதிரி என்னே நடந்துட்டுருக்க, ஆனால் என்னோட ஒய்ஃப் நீனு, ஆனால் நீ மற்றவங்கள்ட்டலாம் என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, நீ இப்போ அவனை கட்டி பிடிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்ன உடனே, சி உன் தம்பியவே இப்படிலாம் வந்துட்டு சேர்த்து வச்சு பேசுறியே, என்ன மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவளோ அடிக்கிறதுக்காக கையை வாங்குறா. ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கே உனக்கு வந்துட்டு உடம்புல கூசுதில்லை, எனக்கு கண்ணால் பார்க்குறேன், அப்போ எனக்கு எப்படி இருக்கும், ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு நீ எவ்வளோ மோசமாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, அங்கே என்னென்னா சீனியர் கூட சுற்றிட்டு இருந்த, இப்போ இவன் கூட சுற்றிட்டு இருக்க, என் தம்பியை விட்டுட்டு என்னை சூஸ் பண்ணதுக்காக நீ ரெக்ரெட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆமாம் உன் தம்பி உன்னோட கம்பேர் பண்ணால் எவ்வளவோ நல்லவன், உன்ன மாதிரி வந்துட்டு யார் கூடயும் என்னை சேர்த்து வச்சு பேச மாட்டான், நான் தப்பு தான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நான் அவனை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் கோவப்பட அவளோ குடுகுடுன்னு ஓடி வந்து ரூம் கதவை வந்துட்டு சாத்திக்கிறான். அந்த குழந்தையும் அவளும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்க ரூம் தான் அது. ஸோ நம்ம ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு வெளியிலேருந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே தூங்கி போயிடுறான். காலையில் குழந்தைய பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃபேமிலி எல்லாரும் அங்கே வர, ஹீரோ வெளியில் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனை சத்தம் போட்டு எழுப்புறாங்க. அவன் எழுந்த உடனே இங்கே ஹீரோனோட வாசலில் என்ன பண்ணிட்டு இருக்க, திரும்ப அவள்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணியா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் அவனும் வந்துட்டு இவங்களுக்கு யாருக்குமே பதில் சொல்லாமல் ஹீரோயின் கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். அந்த சமயத்தில் அந்த குழந்தையும் திடீர்னு கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுது. ஸோ குழந்தை அழுதுகிட்டே இருக்க, எல்லாரும் போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, என் கூட இருந்த ஹீரோயினை காணும், அவள் எங்கே போனா, எனக்கு அவள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகுது. ஸோ ஹீரோயினை எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, பார்த்தா அவள் எங்கேயுமே காணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஹீரோடைய அப்பாவுமே அவள் எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு லெட்டரை பார்க்குறாரு. அது என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் எடுத்து அவசரமாக வாசிக்கிறான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நம்ம ஹீரோடைய அப்பாக்காக தான், இந்த மாதிரி உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போகிறதுல ரொம்பவே வருத்தப்படுறேன், உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றலை, ஆனால் ஒரு நிமிஷம் கூட என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, என்னோட நிம்மதிக்காக நான் இங்கேருந்து கிளம்பி தான் ஆகணும், தயவு செஞ்சு ஹீரோ வந்துட்டு நான் பார்க்குறதுக்கு விரும்பலன்னு அவன்கிட்ட சொல்லிடுங்க, அவன் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை தேடிக்கிட்டு வர வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை தப்பாக நினச்சிட போது, அந்த குழந்தைய நான் எங்கே இருந்தாலுமே என் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேங்கிற விஷயத்தையும் அந்த குழந்தைகிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. ஸோ இதை வாசித்த உடனே எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை தான் வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. இது வரைக்கும் அவன் நல்லா தானே இருந்தா, நைட் என்னடா பண்ணி தொலைச்ச, எதுக்காக வரும் வாசலில் நீ இருந்த அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவனை கொஸ்டின் பண்ணுறாங்க. அவனும் என்னன்னா, இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் 2 பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோடைய அப்பா அவனை பயங்கரமாக திட்டுறாரு, அவளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி குழந்தைக்காக கூட்டிகிட்டு வந்த, ஆனால் நீ அவளோட சேர்றதுக்கு பார்க்காம இன்னும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏதோ பிரச்சனையை உண்டாக்கியிருக்கல, நீ எல்லாம் வந்துட்டு மனுஷனாடா, குழந்தைய பற்றி கூட கொஞ்சம் யோசிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் அவனை போட்டு திட்டிகிட்டு இருக்க, என்ன குறை சொல்லாதீங்க, ஏதாவது தப்புனா இவனை ப்ளேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியை காட்டுறான். நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, நம்ம ஹீரோவும் எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீயும் என் பொண்டாட்டி நேற்று என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே அவங்க அப்பா அம்மாவும் ஷாக் ஆகிட, என்னடா பண்ணிட்டு இருந்தோம், ஏதோ வந்துட்டு மொட்டையாக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியும் பதட்டப்பட ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் நீங்கள் 2 பேரும் நேற்று நின்று பேசிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம்
நான் பார்த்தேன் அப்படின்ன உடனே அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த மாதிரி வீட்டை வந்துட்டு நியூவோடைய விஷயத்தையும் அவனோட பிளானையும் வந்துட்டு நம்மக்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டதுக்காக ரொம்பவே வருத்தப்பட்டா. அந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ன உடனே இது நம்புற மாதிரியா இருக்குது, அவள் அப்படியே கன்ஃபஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் 2 பேர் எதுக்காகடா கட்டி பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவனோட தம்பியும் லைட்டாக வைக்கப்பட்டுக்கிட்டே நான் வீட்டை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொன்னேன், அவள் எனக்காக சந்தோஷப்பட்டு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற முறையில் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக குஷியாகிடுறாங்க. வீட்டை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, அப்போ இந்த வீட்டுக்கு இன்னொரு குழந்தை வரப்போதா, குழந்தைங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு பிளான் போட ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் ஷாக்கிலேருந்து மீண்டு வந்துட்டு அவன் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யாராவது சொல்லுங்களேன் அப்படின்ன உடனே ஹீரோடைய அப்பா அவனுடைய தம்பி அவங்க அம்மானு சொல்லி எல்லாருமா சேர்ந்து குழந்தைய பற்றி நாங்கள் பிளான் பண்ணோம், இல்லாமல் பிரச்சனை பண்ண நீயே பிரச்சனையை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ஹீரோவும் ஒரு மழை ஃபுல்லாக நின்று நம்ம ஹீரோயினுக்காக அந்த ஒர்க் ஷாப்புக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயினும் அவனை கண்ணு காணாத மாதிரியே வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவள் கிளம்பி போகிற சமயத்தில் தான் அங்கே வீ வரான். வந்தவொடனே நம்ம ஹீரோவை வந்துட்டு அங்கேருந்து பேச ஹீரோவை போட்டு அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடறான். அவளை அழ வச்சு வீட்டிலேருந்து அனுப்பி விட்டுருக்க, நீ எல்லாம் மனுஷனா, உன்னை நம்பி தானடா அவளை விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அந்த சண்டையை தடுக்கிறா. ஸோ வி வந்துட்டு நீ எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, உன்னை வீட்டிலேருந்து அழ வச்சு துரத்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னதான் இருந்தாலும் சரி நான் அவனை இன்னும் காதலிச்சுட்டு தான் இருக்கேன், தயவு செஞ்சு வந்துட்டு அவனை அடிக்காத, அவன் அடி வாங்கினா எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சீனியரும் அந்த டைலாகெல்லாம் கேட்டுட்டு அவங்கேருந்து கோவத்தோடு வந்துட்டு கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா ஹீரோக்கு அடிப்பட்டதுனால அவனுக்காக மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டுருக்க. நம்ம ஹீரோவும் திரும்ப வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்கனா, நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு தானே அர்த்தம், என் கூட தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் நீ பண்ண தப்பெல்லாம் வந்துட்டு நீ தான் பண்ணுங்கிறது வந்துட்டு தெரிஞ்சிடுச்சு, அவனுக்கு தேவை இல்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணது எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க. நீ அவன்கிட்ட என்ன மேலே இருக்கக்கூடிய காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணதுலேயே நீ என்னை மன்னிச்சிருவேன்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவருடைய அப்பாவுடைய செக்ரட்டரி அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நியூவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் பணத்தை வந்துட்டு ஊழல் பண்ணாங்க, கம்பெனி காசெல்லாம் வந்துட்டு திருடினாங்கிறதுக்கு நிறைய சாட்சி கிடைச்சிருக்கு. நியூவோடைய செக்ரட்டரியே வந்துட்டு நம்மளுக்கு நிறையா ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம அவங்க எல்லாரையும் வந்து டார்கெட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே வந்துட்டு இவரோ அதை வந்து அப்படியே சப்பையாக நடத்திடக்கூடாது, இவங்க 2 பேரும் பண்ணது எல்லாத்தையுமே வேற ஒருத்தவங்களுக்கு முன்னாடி போட்டு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோக்கு பார்த்தோன்னா போலீஸ் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவனையும் ஹீரோயினையும் கிட்னாப் பண்ணி கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமா சேர்ந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போக அப்போ பார்த்தோன்னா அங்கே ஹீரோடைய அப்பாவும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி போலீஸ் தரப்புலேருந்து ஒரு வீடியோ வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் கேமில் வந்துட்டு இது பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூ தான் இவங்களை கிட்னாப் பண்ண ஆளுங்களோட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறா, இவங்க தான் வந்துட்டு என்னை கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த நியூங்கிற பர்சன் தான் இருக்கானா, அவன் உங்களுக்கு எந்த அளவில் எதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, எதிரிலாம் கிடையாது, ஃப்ரெண்டுன்னு தான் நம்பினேன், அது மட்டும் இல்லாமல் எங்கள் கம்பெனியில் அவரும் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் தான், இந்த அளவுக்கு வந்துட்டு பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வெறித்தனமாக நடந்துப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கூடவே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கல கம்பெனி பணத்தை வந்து கையாண்டதுக்கு. ஸோ அதோட வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீக்ரெட்டாக ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மீட்டிங்க்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா இன்வைட் பண்ணுறாரு. அங்கே எல்லோரும் ஒன்றும் புரியாமல் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் அவர் வந்துட்டு நியூவோடைய ரெக்கார்டை வந்துட்டு போட்டு காட்டுறாரு. அதாவது நியூ வந்துட்டு அவனுடைய செக்ரட்டரி கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி பணம் எல்லாம் எவ்வளோ வந்து அவனால் தப்பான கணக்கு எழுதி காட்டிட்டு கேம்பிளிங்க்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தது. அவனுடைய அந்த வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு காட்டின உடனே நியூவோ அது என்னோட வாய்ஸே கிடையாது, ஏதோ எடிட் பண்ணி விளாடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கத்திட்டு இருக்கான். அது கூடவே வந்துட்டு அங்கே வரக்கூடிய போலீஸோ இது உங்களோட வாய்ஸ் தாங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹீரோயின் 2 பேரையும் கிட்னாப் பண்ணி கொலை பண்ணுறதுக்காக முயற்சி பண்ண கேஸ்லேயும் உங்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்பாவையும் பையனையும் ஒன்றா அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. 2 பேருமா சேர்ந்து நாங்கள் திரும்ப வருவோம், இந்த கம்பெனிக்கு பழி வாங்கிவே தீருவோம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஹீரோவோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் நாங்கள் தான் தவறான சைடுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, அதனால் நீங்களும் உங்கள் பையனும் சேர்ந்தால் இந்த கம்பெனியை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவோட அப்பாவும் அவங்கள மன்னிச்சுட்டு நம்ம ஹீரோவையே திரும்ப வந்துட்டு சிஇஓ ஆக்கிறதா இருந்தால் தான் வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆகிறதா சொல்லிடுறாரு. அதுக்கு அவங்க எல்லாருமே ஒத்துக்க நம்ம ஹீரோவை இப்போ சிஇஓவாக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இதில் இருக்கக்கூடிய நியூவையும் அவங்க அப்பாவையும் அவங்களுடைய அம்மா தான் வந்துட்டு உடனே வெளியில் பெயிலில் கொண்டு வராங்க. ஸோ அதுக்கே வந்துட்டு இந்த நியூ மேலே அவங்க அப்பா வந்து கடுப்பில் தான் இருந்துகிட்ருக்காரு. கேம்லிங்காகன்னு சொல்லிட்டு அவன் தெரியாமல் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பணம் எடுத்துருக்கான், இவரையே ட்ரீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு கூப்பிட அதுக்கு நியூவும் நான் வீட்டுக்கெலாம் வரமாட்டேன், எனக்கு வெளியில் கொஞ்சம்
வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மேலே கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கீட்டாவும் அங்கே இருக்கக்கூடிய ஹீரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. இந்த மாதிரி வந்துட்டு எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் பண்ண தப்புக்கு நான் வந்து தொணை போலனாலும் அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினும் மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு வந்து கன்சோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையில தப்பு கிடையாது, எந்த தப்பும் நீ பண்ணலைல்ல, அதனால் நீ வந்து மன்னிப்பு கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது. உங்கள் அண்ணனும் உங்கள் அப்பாவை பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ, என்னதான் இருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்கு வரப்போறிய மருமக பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்க, அதனால் இதை பற்றிலாம் நீ வந்து கேர் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கீழே வரக்கூடிய நியூவும் உடனே சம்பு தான் பார்க்குறான். ஸோ அந்த சம்பு கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க, எங்கள் அம்மா தான் பெயில் எடுத்தாங்க அப்படின்னு அவன் எல்லா கதையும் சொல்லி முடிக்க அவளும் வந்துட்டு அப்படியே அவன்கிட்ட இருந்து ஓடணும்னு பார்க்குறா. ஸோ இது நல்ல வேலை வந்துட்டு நான் அவனை முழுசாக நம்பி எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல, அதுக்கு அவனும் இன்னும் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் லவ்வில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே நம்ம லவ் பண்ணுறோமா, எந்த உலகத்தில் இருந்துகிட்ருக்க, நான் எப்பயாவது உங்ககிட்ட லவ் பண்ணுறதா சொன்னேன்னா நீ வந்துட்டு ஏதோ கனவு காணிட்டுருக்கங்கிறதுக்காக நான் அதுக்கெல்லாம் தோண போக முடியாது, இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவெல்லாம் ஏன் அழிஞ்சு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது கேட்டு நியூ பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். விளையாடுறதுக்கு இது டைம் இல்லை அப்படின்னு உடனே சும்மா கற்பனை பண்ணி நீ ஏமாந்ததுக்கெலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, இன்னொரு விஷயம் பார்த்துக்கோ, எங்கள் அப்பா கிட்ட நீ கடன் வாங்கினல அந்த காசு எல்லாத்தையும் திரும்பி கொடு, அப்படி இல்லைனா எங்கள் அப்பாவுடைய ஆட்கள் வந்துட்டு உன்னை ரீச் பண்ண வேண்டியதாக இருக்கும், அப்போ நான் எதுவும் வந்துட்டு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவனை கோவப்படுத்திட்டு கிளம்பி போயிடுறா. கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா அந்த சம்புவோடைய அப்பா இல்லீகலாக ரன் பண்ணிட்டு இருக்கால அந்த கேம்லிங் ஏரியாவுக்கு வந்துட்டு போலீஸ் வந்து ரெய்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அங்கே நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சீல் வச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த சம்புவோட அப்பாவும் இந்த விஷயத்தினால வந்துட்டு தலைமறைவாகிடுறாரு. ஸோ சம்புக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தன் கால் பண்ணுறான், இந்த மாதிரி பாஸ் தலைமறைவாயிட்டாரு போலீஸ் வந்ததுனால உன்னையும் கொஞ்சம் சேஃபாக இருக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறான். அதுக்கு பிறகு இந்த சம்புவும் எங்கள் அப்பா என்ன பிள்ளை பண்ண மாட்டார் அப்படின்ட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே அங்கே கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ போலீஸ் வந்த உடனே வந்துட்டு இவளை அரெஸ்ட் பண்ண வந்துருவாங்களோ நீ பயந்துட்டு இருக்க, அப்போ அவங்களும் இந்த வீட்டை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் வாரண்டோடு வந்திருக்கோம், இந்த வீட்டில் நாங்கள் ஃபுல்லாக வந்து சோதனை பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ண முடியாது, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுடுறாங்க. உடனே அவள் அடுத்தது நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் வரா. அவன்கிட்ட வந்துட்டு எங்கள் அப்பா இங்கே போனாருன்னு எனக்கு தெரியல, இங்கே வீடும் வந்துட்டு எனக்கு கிடைக்கல, அதனால தங்குறது கூட எனக்கு இந்த ஊரில் இடம் கிடையாது, தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டுலாம் நடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் உடனே பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பார்ட்மெண்ட் சாவியை கொடுத்து இங்கே போய் தங்கிக்கோங்கிறான். அதை கேட்டுட்டு இவளும் நம்ம ஹீரோவை அப்படியே சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பக்கமாக வரக்கூடிய நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேர் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறா. இதை பார்க்குற சம்புக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டாட்டமாக போயிடுது. அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா அந்த சம்பு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. பாத்தியா அவன் வந்து என்னை வெறுக்கவே முடியாது, ஏன்னா நான் தான் அவனோட லைஃப்பில் ஃபர்ஸ்ட் லவ், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ள ஒரு குழந்தையும் இருக்குது, அவன் என்னை விட்டு பிரியலாம், என்னை வெறுக்கலாம், ஆனால் அது எல்லாமே கொஞ்ச நாள் தான், நீ என்னைக்கா இருந்தாலும் சரி நீ டெம்பரரி தான், நான் தான் இங்கே பெர்மனெண்ட், என்னைக்கா இருந்தாலும் கடைசியில் அவன் சுற்றி சுற்றி என்கிட்ட தான் வரணும். இப்போ கூட பாரு நான் கேட்காமலே என்னை சேஃபாக வச்சுக்கணுங்கிறதுக்காக அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டில் என்னை தங்க சொல்லியிருக்கான். இந்த உரிமையெல்லாம் எனக்கு மட்டும் தான் கிடைக்கும், உனக்கு கிடையாது, நீ எவ்வளோ சீக்கிரம் இதை மண்டையில் ஏற்றிட்டு விலகுறியோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நீ ஹர்ட் ஆகாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மண்டையில் என்னென்னவோ கன்ஃபியூஷனை போட்டு போயிடுறா. ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு க்ளோஸாக இருக்கிறத பார்த்து கொஞ்சம் தான் பொறாமையாக இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போ என்னென்னா இவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு இவளுக்கு நிஜமாயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கு. இப்போ வீட்டா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தினால உடனே தேதி புக் பண்ணிவிட்டு அவங்க 2 பேருக்கும் அஃபிஷியலாக வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் சைன் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களுடைய மேரேஜ் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டுருக்க வீட்டாவுடைய அம்மாவும் அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட வந்துட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்காகவும் நியூக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் திருந்திட்டதாகவும் இவங்க வந்து சொல்லிட்டு இருக்க ஹீரோவோட அப்பாவும் அதுக்கு என்ன நம்ம எல்லாரும் இப்போ ஃபேமிலி ஆகிட்டோம், அதனால் இந்த பழைய முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம், நல்லதை மட்டும் நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சம்புவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கிறாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்டோடனே சம்பு வந்து குழந்தை மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி அங்கே ஓடி வரா. இதுக்கிட்டே அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட குழந்தைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு கவலைப்படுற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் அவளை கன்சோல் பண்ணுறதுக்காக அவளை ஹக் பண்ணுறது அவளோட கையை பிடிச்சிக்கிறதுங்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்ருக்கா. அவளுக்கு அந்த சம்பு சொன்னது எல்லாமே மைண்டில் திரும்ப திரும்ப ஓடிட்டுருக்கு. என்னதான் நானும் 2 பேர் குழந்தை ஒன்றா பெற்றிருக்காங்க, அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறக்க முடியாது, எப்படியா இருந்தாலும் அவள் பக்கம் திரும்பி போயிடுவான் அப்படிங்கிறது அவளோட எண்ணமாக இருந்துகிட்ருக்கு. இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் மனசு கேட்காம அங்கேருந்து கிளம்பி போயிட நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த சம்பு தேம்பி அழுகிற மாதிரி நடிக்க நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணாமல் அங்கே அந்த சம்பு கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் அப்படியே அவளோட வீட்டுக்கு வரா, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மா டெசர்ட் ஷாப்பில் மாங்காய்லாம் கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை எடுத்து திடீர்னு வந்துட்டு கடிச்சு அவாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. அவளோட ஃப்ரெண்டு அவளோட தங்கச்சி எல்லாம் அதை டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப பிடிக்குதில்ல அப்படின்னவும் இல்லையே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டு இருக்க அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி சந்தேகத்தோடு அவளை பார்க்குறாங்க. ஹீரோவும் ஒரு வழியாக அந்த சம்புவை கழட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அம்மா கடைக்கு வரான். அந்த சமயத்தில் அவளை வீட்டுக்கு கூப்பிட நம்ம ஹீரோயின் நான் இப்போ தான் இங்கே வந்தேன், இன்றைக்கி எங்கள் அம்மா கூட ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அங்கே குழந்தை நீ இல்லாமல் இருக்காதுன்னு உனக்கே
தெரியும்ல, அதனால கூட வா அப்படிங்கவும் அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமா சேர்ந்து நம்ம ஹீரோ கட்டாயப்படுத்தி அங்கேருந்து வந்துட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. அவங்க வந்துட்டு ஏதோ வேணும்னே வந்துட்டு பண்ணுற மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கா. அதாவது ட்ரம்ப்பும் ஹீரோவும் ஒன்றா இருக்கிறத அவளால் பார்த்துட்டு தாங்க முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க கிளம்பி வந்திருக்கா. இது தெரியாமல் அவங்க எல்லாரும் அவளை அனுப்பி வச்சிடுறாங்க. நியூ பார்த்தோன்னா வேலை கேட்டு நிறையா கம்பெனியில் ஏறி இறங்கிட்டு இருக்கான். ஆனால் அவனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஃப்ராட் பண்ணதுனால எந்த கம்பெனிலுமே வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அதனால் அவனுக்கு நம்ம ஹீரோ மேலே இன்னும் கொஞ்சம் கோவம் வந்து அதிகமாகுது. ஹீரோயினும் குழந்தைய பார்க்கறதுக்கு வர முன்னாடியே சம்பு வந்துட்டு அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக வந்து சில விஷயங்கள் அந்த குழந்தைக்கு மண்டையில் வந்து திணிச்சு வச்சிருக்கா. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீ உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்த உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்பா நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் உடம்பு நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குப்பா, அதை பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. என்ன ஆச்சு நம்ம ஹீரோவும் கேட்க, அதுக்கு அந்த குழந்தையும் அங்கே சம்பு சொல்லி கொடுத்த மாதிரியே வந்துட்டு இப்போ சொல்லுது, எனக்கு அம்மாவும் நீங்களும் ஒன்றா இருக்கணும், ஒருத்தர் நீங்கள் லவ் பண்ணணும், நம்ம 3 பேரும் ஒரே வீட்டில் வந்துட்டு வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுறது. தான் குழந்தையோட ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிஜமாவே நம்பிடுறான். அந்த குழந்தை தானாக பேசுதுன்னு நினச்சிட்டு அவள் மனசுக்குள்ளே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடுது. இங்கே இந்த சம்புவும் அந்த குழந்தை கேட்டதையும் நம்ம ஹீரோயின் ரியாக்ஷன்ஸையும் நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த குழந்தைகிட்ட, நீ எதுவும் கவலைப்படாத, அம்மா உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் நீனு நானும் அப்பா எல்லாரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே பேசிக்கிட்டே இருக்க ஹீரோயின் மனசில் தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஹீரோட அப்பா வந்து சந்திக்கிறான். இந்த மாதிரி கான்ட்ராக்ட் முடியறதுக்கு இன்னும் நாள் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் இங்கே வந்து வேலையிலையும் எல்லாமே ஸ்மூத் ஆகிடுச்சு, ஹீரோவும் நல்ல சிஓ ஆகிட்டான், குடிப்பழக்கத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான், அவனோட குழந்தையும் வந்துட்டு இப்போ நல்லா ஆகிடுச்சு, குழந்தையும் வந்துட்டு இப்போ அவன் கூட இருக்கிறதுனால இனிமேல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், பேசாமல் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேனே, எனக்கும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இந்த வீட்டுக்கு ஏற்றவன் நான் கிடையாதுங்கிறது ஒரு நிமிஷம் நான் இங்கே இருக்கும் போது எனக்கு தோணிட்டு இருக்கு. ஹீரோவை வேலையிலையும் சரி இல்லை இந்த வீட்லேயும் சரி அவனுக்கு யார் வந்து பொருத்தமானவங்களா இருப்பாங்களோ அவங்கள வந்துட்டு அவன் சூஸ் பண்ணிக்கட்டும், நான் கண்டிப்பாக வந்துட்டு அவனுக்கு பொருத்தமானவன் கிடையாது, தயவு செஞ்சு எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருங்க, இந்த கான்ட்ராக்டை முடிச்சு என்னை இங்கேருந்து அனுப்பி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சரா. ஹீரோட அப்பாவும் இதுக்கு மேலே வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண முடியாதுல்ல, நீ நல்லா தெளிவாக தான் முடிவு பண்ணிட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி உன் இஷ்டமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வருத்தத்தோடு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினும் நான் நாளைக்கு இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வரா. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் வெளியிலேருந்து ஒட்டி கேட்டிருக்கான். ஸோ அப்போ அவனை பார்த்தோன்னே எல்லாத்தையும் கேட்டுட்டல அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் ரொம்ப வருத்தத்தோட, உன்னை என்னால் ஸ்டாப் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த முடிவு எனக்காக மட்டும் இல்லை, இது உனக்கும் சேர்த்து தான், நம்ம 2 பேருமே வந்துட்டு இந்த முடிவுனால நல்லா இருப்போம், அதனால் தயவு செஞ்சு என்னை வந்துட்டு விட்டுடு, என்னை இனிமேல் வந்துட்டு ஃபாலோ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட நம்ம ஹீரோவும் அதுதான் உனக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் நான் அதையே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முதல்ல வந்து ஒரு பீச்சுக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தான் முதல்ல அவளை காதலிக்க ஆரம்பித்ததாகவும் அவனுக்கு அந்த கார் சாவி வந்துட்டு அவன்கிட்ட இருந்தப்பையும் அவ கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக சாவியை தொலைச்சிட்டதா ஏமாத்தின விஷயத்தையும் அவகிட்ட சொல்கிறான். அப்போவும் ஒரு கிளப்பில் அங்கே நல்லா குளிச்சுட்டு இருக்கக்கூடிய நியூவை சந்திக்கிறான். ஸோ அங்கே வந்துட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா, வேணும்னே உன்னை டர்ன் பண்ணுறான். இந்த மாதிரி நான் வந்து உன்னை சரியான சமயத்தில் தான் விட்டுட்டு போயிட்டேன், இப்போ ஹீரோ கூட சந்தோஷமாக இருந்துட்டுருக்கேன், நீ அவனோட கால் தூசிக்கு கூட ஈடாக மாட்டேன், ஒன்றுமே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்து தண்டமாக இருந்துட்டுருக்க, நீ ஆசைப்பட்ட சிஓ சேரில் அவன் உட்காந்துட்ருக்கான், சூப்பராக வேலை பார்த்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி பயங்கரமாக சம்பாதிச்சுட்ருக்கான், நான் அவன்கிட்ட போனது ரொம்ப நல்லதாக போச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவனுக்கு வெறியேற்றிட்டு இருக்க. உங்கள் அப்பா வந்துட்டு தலைமறைவானதுக்கு காரணமே நான் தான், உங்கள் அப்பாவுடைய அந்த கேம்லிங்கை பற்றி போலீஸ்கிட்ட தூப்பு கொடுத்தது அப்படின்னவும் அவளுக்கு கோவப்பட்டு அவனை கத்திட்டேன். ஆனாலும் ஹீரோவை ஒன்னால் வீழ்த்த முடியாது, நான் அவன் கூட சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அவனை இன்னும் கொஞ்சம் கடுப்பேற்றிட்டு அங்கிறது கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் அவளோட வீட்டுக்கே திரும்பி வந்துடுறா இல்லையா, சீனியரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் எப்போ பாரு அவன் மேலே எரிஞ்சு விழுவக்கூடிய சீனியரோடைய அம்மாவும் அவளை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, அன்பாலாம் பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு அது புதுசாக இருந்துக்கிட்டு இருக்கு. அவன் அங்கே வந்து கிளம்பி போனதுக்கப்புறமா அந்த சீனியரோட அம்மாவும் அவனை பார்த்து, நீ இன்னும் வந்துட்டு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸோடு இருக்க அப்படின்னாக்க நான் கண்டிப்பாக இந்த முறை உன்னை தடுக்க மாட்டேன், உனக்கு நிஜமாவே அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னோட ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் முதல்ல ஷாக் ஆகுறான், பிறகு சந்தோஷப்படுறான். நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாளாகவே வீக்காக இருக்கா, உடம்பு சரியில்லாமல் பேலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சீனியர் வந்து அவளை கட்டாயப்படுத்தி கொஞ்ச நாளைக்கு பிறகு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரான். பார்த்தா அவளுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாளாக ஒர்க்காஹாலிக்காக மாறிடுறான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கு பிறகு. அதனால் அவனோட ஒர்க்கை பேஸ் பண்ணி அவனுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கலான்னு இருக்காங்க, யங் சிஇஓன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அதெல்லாம் வாங்குறதுக்கு போக முடியாது, அதுக்கெலாம் நான் ஒர்த்து கிடையாது அப்படின்னு செக்ரட்டரி கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே வரக்கூடிய சம்புவும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நம்ம ஹீரோவை கண்டிப்பாக அவன் போய் வாங்கியே தீரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறா. அவரோட அப்பாவும் நியூ கிட்ட, ஹீரோ இந்த மாதிரி மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கான், ஆனால் நீ ஒன்றும் இல்லாமல் இருந்துட்டுருக்க, என்னோட நான் பெற்ற 3 பசங்களுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்லாம் திட்டிட்டு இருக்காரு. நியூ உடனே வந்துட்டு கால் எடுத்து ரவுடிங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு ஒரு அவார்டு வாங்குறதுக்காக போகிறான், அந்த சமயத்தில் அவனை கால் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இதை வெளியிலேருந்து ஒட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோனை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்லிடுறான். இதோட இந்த பாட்டு முடியுது.